அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சண்டே லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கு ஓரளவுக்கு பிடிச்ச ஒரு வெந்தயானம் தான் பண்ணியிருந்தேன் முட்டை உடைச்சு ஊற்றி. இது எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு பாதி மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். எனக்கு புளிப்பு பிடிக்காது அப்படின்றதுனால கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மிளகாய் ரொம்ப பெருசாக இருந்ததுனால இது 3 உடச்சி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 முட்டை. நம்ம கரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலில் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டு அதில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது ஆணும் நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் பாலில் நம்ம மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். இதில் இறால் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் இல்லை, இது போல் நுரைச்சி வரும்போது ஸ்டவ் அப்படியே சிம் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். சிம் பண்ணி ஒரு 6 to 7 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெந்தயானம் ரெடி. என்னோட சண்டே சமையல் இன்னைக்கு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.